இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 12th மேக்ஸ் தமிழ்நாடு சிலபஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 3rd சாப்டரில் இருக்கக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 3.1 எக்ஸசைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ட் கியூபிக் ஈக்குவேஷன் வித் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சப்டிவிஷன் 1, 2 and 3 3 கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம 1 சால்வ் பண்ணுவோம், அடுத்தடுத்த இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னா இங்கே மூணு ரூட் இருக்குது. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் உங்களுக்கு 2 ரூட் இருக்கும், கியூபிக் ஈக்குவேஷன்னா 3 ரூட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 3 ரூட் கொடுத்துருக்க 3 ரூட்டை வச்சு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இதை எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா, ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம ஒரு பேர் கொடுக்கணும். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னதுன்னா 1, 2 and 3. அப்போது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1, பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் காமா இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இதுதான் நம்ம கொடுத்த நம்பர்ஸ்க்கு நம்ம ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் இருக்குது. என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் ஃப்ரேம், அதாவது கியூபிக் பாலினாமியல் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது என்ன ஃபார்முலா அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன். இதை வச்சு தான் நம்ம கியூபிக் பாலினாமியல் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூஸ் தேவை, இந்த வேல்யூஸ் தேவை, இந்த வேல்யூஸ் தேவை. ஸோ அதை கண்டுபிடிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா வேணும். அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இது வேணும். அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா காமா இந்த 3 வேல்யூஸும் நமக்கு வேணும். இப்போ கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கு ஆல்ரெடி நம்ம பேர் கொடுத்துட்டோம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1, பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2, காமா இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1 + 2 + 3. இப்போ டோட்டல் வேல்யூ எவ்வளோ வருது? 6. அதே மாதிரி இங்கே அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா 1 × 2 ப்ளஸ் பீட்டா காமா 2 × 3 ப்ளஸ் காமா ஆல்ஃபா 3 × 1. ஸோ எவ்வளோ வேல்யூ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 2 + 6 + 3 மொத்தம் எவ்வளோ வருது? 6 + 3 9, 11. ஓகே, ஆல்ஃபா பீட்டா காமா 1 × 2 × 3 1 × 2 × 3 இப்போ எவ்வளோ வரும்? 6. ஓகே, ஸோ எல்லா வேல்யூஸையும் நம்ம கண்டுபிடிச்சோடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜென்ரல் ஃபார்மேட்டில் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, எக்ஸ் கியூப் அப்படி எழுதிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 6 × இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11 × இங்கே எக்ஸ் வரும். 11 × எக்ஸ் மைனஸ் 6 இந்த இடத்துல நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான கியூபிக் பாலினாமியல். இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச கியூபிக் பாலினாமியல் கரெக்டாக அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது? ஏன்னா இதில் வரக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, எங்கேயாவது ப்ளஸ் அண்ட் மைனஸில் நம்ம வந்துட்டு மிஸ்டேக் விட்டுருவோம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, 1, 2 and 3 ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்தோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ 1 இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 6x எதில் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனில். ஓகே, இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 1 ஹோல் கியூப் மைனஸ் 6 × ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 11 × 1 மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. 1 கியூப்னாலும் 1 தான் நம்மளுக்கு, இங்கே 6 தான், ப்ளஸ் 11 மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ 11 இங்கே ப்ளஸ் சைன் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே +1 இருக்குது, இங்கே +11 இருக்குது. அப்போ என்ன ஆயிரும்? 12. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. என்ன ஆயிரும்? 12. ஸோ 0 ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் கரெக்டு. ஸோ நீங்கள் கேட்கலாம் 1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வருமா அப்படின்னு. நாட் ஓன்லி 1, நீங்கள் வந்து 2, 3 கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் 2 போட்டு காட்டுறேன், 3 நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் 2ன்னு ட்ரை பண்ணுறேன். 2 மைனஸ் 6 × 2 ஸ்கொயர் plus 11 into 2 minus 6 equal to 0. இப்போ 2 cube போட்டோம் அப்படின்னா 8 minus இங்கே 6 into 4 வரும். 6 4s are 24.
இங்கே ப்ளஸ் 22 மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் சைனை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மைனஸ் சைனை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ப்ளஸ் சைனை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இங்கே 8 இருக்குது, இங்கே 22 இருக்குது, 13 வரும், 30. அதே மாதிரி மைனஸ் சைன் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? மைனஸ் 24 இருக்குது, இங்கே மைனஸ் 6 இருக்குது. ஸோ மைனஸ் 30 ஈக்குவல் டு 0, 0 ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் கரெக்டு. இதில் எங்கேயாவது மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு காட்டிடும். வேறு ஏதாவது வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க ஈக்குவேஷன் தப்பு. ஸோ நீங்கள் மறுபடியும் ரீசெக் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.